ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உளுந்தில் நம்ம போண்டா செஞ்சு நம்ம சாப்பிட்லாமா? இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். மிக்சியில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கங்க. இல்லை கிரைண்டர் கூட நீங்கள் மாவு போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக இருக்கனால மிக்சியில் போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமாக போட்டால் கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருளான்னு சொல்கிறேன். இப்போ மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய் 2 போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, தேங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணி பழுப்பெல்லாம் போட்டுக்கோங்க. அரிசி மாவு, உப்பு, பெருங்காயத்தூள். இப்போ நீங்கள் தேங்காய் போட்டுக்கோங்க, மிளகு போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க, பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நான் அரிசி மாவு இருக்குல்லையே அது போட்டுக்கோங்க, பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு போண்டா செய்யணும்ல. இப்போ கடையில் நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் ஹீட் ஆகணும். இப்போ மாவு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கையை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு மாவு நம்ம உருட்டி அப்படியே பால் மாரி இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா மாவு எப்படி இருக்குது பாருங்கள், இந்தமாரி இருக்கணும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் போடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. சட்னி அரைச்சிடுவோம். தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா 2, பூண்டு, உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சட்னி அரைச்சிக்கோங்க. இந்த போண்டாக்கு தேங்காய் சட்னி சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இது பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.